வெல்கம் பேக் டு மை சேனல். ஆல்ரெடி நம்ம அன்றைக்கி ஒரு 6 பொட்டி ஓப்பன் பண்ணிட்டோம். இந்த 2 பொட்டி ஓப்பன் பண்ணாமே இருந்துச்சு. ஒரு 4-5 நாள் ஆச்சு, இன்னும் டைமே கிடைக்கல. சரி, இதுலேருந்து ஓப்பன் பண்ணி உள்ள திங்ஸில் எடுத்து வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி உட்காந்தாச்சு. வாங்க இந்த 2 பொட்டியில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதில் வந்து 30 kgs, அதுலேயே 30 kg, மொத்தம் 60 kg இருக்கும் இந்த 2 பொட்டியிலையும் சேர்த்து. வாங்க பெட்டியில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சிகிப்பு தட்டை பயிரெல்லாம் கீழே கொட்டிடுச்சு. ட்ராக்கிங் அப்படியே வச்சாச்சு, அதில் மேலே ஒரு கவர் போடாமல. என் பொண்ணுக்கும் பையனுக்கும் இன்னர்ஸ் எல்லாம் அங்கே வாங்கியிருந்தோம் கொஞ்சம். அது இது வந்து ஸ்கூலுக்கு ஒயிட் ஷர்ட்டு. முரளி அவங்க அப்பா கிட்ட சொல்லி தைக்க சொல்லுது, பையனுக்கும் பொண்ணுக்கும். அதுக்கடுத்து பாப்பாவுக்கு ஒரு பேஸ்ட் ஒன்று வாங்கினோம், கோல்கேட்டில் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் கிட்ஸுக்கான பேஸ்ட்டு. இது வந்து எனக்கு சென்சோடன் எப்போவுமே ரொம்ப வருஷங்களாக, கிட்டத்தட்ட 20 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். சென்சோடன் ரேபிட் இது. ஏன்னா எனக்கு சென்சிட்டிவிட்டி நிறையா இருக்கும் பண்ணல. இது போட்டால் தான் அந்த சென்சிட்டிவிட்டி தெரியாது, அதுக்காகவே இது யூஸ் பண்ணுறேன் ரொம்ப வருஷங்களாக. இது வந்து முரளிக்கும் என் பையனுக்கும் பேஸ்ட்டு. கசகசா இந்த மஸ்கெட்டுக்கு வந்த புதுசாக நான் ஒரு டைம் எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நடுவில் நான் எடுத்துகிட்டு வந்ததே இல்லை, ஏன்னா அது எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு. அதுக்கப்புறம் இந்த தடவை ரொம்ப வருஷம் கழித்து ஒரு 7-8 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கேட்கல, எதுவுமே கேட்கல. நெக்ஸ்ட் டைம் எடுத்துகிட்டு வரலாம்னு நினைக்கிறேன். அடுத்து இது எல்லாமே அப்பளம். இது எல்லாமே இது ஒன்று, இது எல்லாமே இங்கே இந்த மாதிரி கிடைக்குமான்னு தெரியல. அடுத்து மீல் மேக்கர் இங்கேயே கிடைக்கும், ஆனால் இந்த குட்டி குட்டி சைஸ் கிடைக்காதுன்னு அங்கே இருந்து இது வாங்கிட்டு வந்திருக்காங்க. 2 மீல் மேக்கர் இந்த குட்டி குட்டி சைஸ்க்காக. அடுத்து அப்பழக்கட்டை எப்போ போனாலுமே ஒரு 7-8 வாங்கிட்டு வருவோம். இது வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்குவேன், வெளியில் வச்சா பூச்சி வந்துடுவேன். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒவ்வொன்றா எடுத்து அப்பப்போ யூஸ் பண்ணிக்கிறது. அடுத்து இது எதுவும் முறுக்கு, இதுவும் அப்பளம், இது வீல் அப்பளம். இது வந்து நல்லெண்ணெய், இல்லை விளக்குக்கு போடுற எண்ணெய். இதுவும் அப்பளம் அதிகமாக பொரிக்கிறது இல்லை, இருந்தாலும் வாங்கிட்டு வந்தாச்சு. இது வந்து என்னது, இது வந்து அந்த காரா பூந்தின்னு நினைக்கிறேன். ஊருக்கு வரவங்களுக்கு முன்னாடி நாள் கொண்டு வந்தாங்க, அது அப்படியே திங்ஸ் லக்கேஜில் பெருசாக ஒன்றோட எல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது அங்கே டிமார்ட் போனப்போ ஆஃபரில் இருந்துச்சு, ஸ்நாக் அரிசி. எல்லோரும் இங்கே இருந்தால் சாக்லேட் வாங்கிட்டு போவாங்க, நாங்கள் அங்கேருந்து வாங்கிட்டு வந்துருக்கோம். அடுத்து இது வந்து சிகப்பு தட்டைப்பயிறு. அந்த பேக்கேஜில் காட்டினது வந்து ரெட் கலர் கிடையாது, அது ஒயிட் கலராக இருந்துச்சு. ஆனால் இந்த ரெட் கலர் தட்டைப்பயிறு தான் குழம்பு வச்சா டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே இதான் வாங்குவேன், அது வீட்டில் இருந்துச்சுன்னு சொல்லி கொடுத்தாங்கன்னு எடுத்துகிட்டு வந்தேன். அதனால் இது ஒரு கிலோ மட்டும் வாங்கிட்டு வந்தேன் எக்ஸ்ட்ரா. இது ஒரு இது ஓப்பன் ஆகி கீழே கொட்டிடுச்சு. இதுதான் நினைக்கிறேன், இதான் ஓப்பன் சரியாக பேக்கிங் பண்ணல, கீழே கொட்டிடுச்சு. இது வந்து அந்த ஊரில் இருக்கும் போது டேன் ரிமூவலுக்காக வாங்கினது, ஆனால் நான் யூஸ் பண்ணவே இல்லை. இதுவும் நான் வாங்கலை, முரளி தான் வாங்குன்னு சொன்னேன் அப்படின்னு வாங்கினேன். நான் எப்பவுமே இந்த டேன் வந்து அங்கே ஊருக்கு போனாலே எனக்கு ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அதனால் 1 நாள் 2 நாளில் வெயில் போனாலே ஃபுல்லாகவே பிளாக்காக மாறிடும். அதுக்கப்புறம் நான் அந்த டேன் ரிமூவ் பண்ணவே மாட்டேன். ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்தாலே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டோமேட்டிக்காக தண்ணியெலாம் நல்லா குடிச்சு டீஹைட்ரேட் இல்லாமல் வச்சுக்கிட்டோம்னா அந்த டேன் கொஞ்சம் கொஞ்சமாக பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் ஆகிட்டு நார்மல் கலர் வந்துடும். நான் யூஸ் பண்ணவே மாட்டேன் இந்த மாதிரி க்ரீம், எதுவுமே போட மாட்டேன். இந்த முரளிக்காக வாங்கினது. அடுத்து பெப்பர். ஆல்ரெடி கொஞ்சம் பெப்பர் இங்கே வீட்டில் இருக்குது, அதனால் கொஞ்சம் மட்டும் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து ஆஷிர்வாத். இங்கே முதல்ல லூடு நெக்ஸ்ட்டோ எல்லாத்துலேயுமே ஆசீர்வாத் கிடைக்கும். நாங்கள் எப்போவுமே இதுதான் வாங்குவோம்.
ஆனால் இப்போ அதிலலாம் கிடைக்கிறதே இல்லை. தமிழ் கடைகளில் மட்டும்தான் ஆசீர்வாத் கிடைக்குது. அதுவும் வந்து 5 கிலோ வந்து 4 ரியால் நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் வாங்கினோம். அதனால் நம்ம ஊரெல்லாம் இது ரொம்ப சீப்பு. இது 2 கிலோ பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் தான் நாங்கள் வாங்கும்போது ஆஃபரில். ஆனால் இங்கே வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. அதனால் ஒரு 2 கிலோ மட்டும் வாங்கிட்டு வந்தோம். இது வந்து என்னது பாதாம் பிசின். இது வந்து முரளி வாங்கியிருக்காங்க சாப்பிட்றதுக்காக. ஆனால் இது எதுக்குன்னு தெரியல. இது ஃபுல்லாகவே இட்லி பொடி. எங்கள் பெரியம்மா ஒவ்வொரு டைம் வரும்போது எனக்கு இட்லி பொடி செஞ்சு தருவாங்க. அதே மாதிரி ஒரு 3 கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன், கிட்டத்தட்ட 2.25 கிலோ. இது ஃபுல்லாக இட்லி பொடி. என் பையன் தோசை இட்லி எது இருந்தாலுமே இந்த பொடி மட்டும் வச்சு தான் சாப்பிடுவான். வேறு எதுவுமே வைக்க மாட்டான். சட்னி சாம்பார் எது இருந்தாலும் இதுதான் போடுவான். அது அந்த இதுவும் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் எப்போவுமே எங்கள் பெரியம்மாட்ட சொல்லி இந்த இட்லி பொடி செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுவேன். இதில் என்ன இருக்குது, உளுந்து. இதில் வந்து ஃபுல்லாக உளுந்து வாங்கிட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு நந்தி கிடைக்கலன்னு சொல்லி இந்த உளுந்து வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா நந்தி கிடச்சிது, அதனால் அது ஒரு 2 கிலோ எடுத்துகிட்டு வந்தேன். அடுத்து சோம்பு. இது வீட்டிலே இருக்குது. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் செக் பண்ணால் இங்கே வீட்லேயே நிறையா இருக்குது. இது இல்லைன்னு நினச்சி இதை வாங்கிட்டு வந்திருக்கோம். இது வந்து சோன் பப்படி. எங்கள் வீட்டில் சோன் பப்படி சாப்பிட்ற ஒரே ஆள் முரளி. இது ரெண்டுமே முரளிக்காக. வெல்லம் பொங்கல் வைக்கிறதுக்கு யூஸாக இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் வெல்லம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதில் பொங்கல் வச்சு உண்மையிலேயே பொங்கல் சூப்பராக இருக்கும். அடுத்து சென்சோடன். அங்கே 2 பேக் வாங்கி ஒன்று ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன். ரிமைனிங் ஒன்று எடுத்து போட்டு வந்தேன். பார்த்தீங்கன்னா அந்த விளக்கு பித்தாளை பாத்திரம்லாம் கழுவுறதுக்காக பீத்தாம்பரி வாங்கிட்டு வந்தேன். இது வரைக்கும் யூஸ் பண்ணதே இல்லை. இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். இது எதுக்குன்னா, அந்த எண்ணெய் பாத்திரம் ஒன்று வாங்கிட்டு வந்தேன்ல எண்ணெய் ஊற்றுறதுக்கு, அதுக்குள்ளே போட்டுட்டு எண்ணெயை நம்ம வடிகட்டோம்ல, அதுக்காக பிளான் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். இது ஒர்க் ஆகுதான்னு தெரியல, பார்க்கலாம். இது யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக இது வந்து சிங்க்குக்கு போடுறது தான், கீழே நம்ம பாத்திரம் விளக்குற இடத்துல போடுறது. அடுத்து ஒரு டிஃபன் பாக்ஸ். இது ஃபுல்லாகவே சுக்கு காப்பி. நரசு, அதுவும் இந்த வின்டருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நரசு சுக்கு காப்பி. போன தடவை இது வாங்கிட்டு வந்தால் உண்மையிலே நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. இது ஃபுல்லாக ஒரு பேக்கெட்டே வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது வந்து மக்கானா. இதுதான் நல்லெண்ணெய். வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து செக்கிலே ஆட்டி விற்கிறாங்க. நமக்காக நல்லா சீல் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் எதுவுமே லீக் ஆகலை. உண்மையிலே சீல் பண்ணி கொடுத்தது எல்லாமே லீக் ஆகாமல் வந்திருக்கு. இது நம்ம ஊர்லேயே ரொம்ப ரேட் அதிகம்தான். இது எவ்வளோப்பா? அது 340. ஆனால் அங்கேயே செக்கிலே ஆட்டி கொடுக்கறது ஃப்ரெஷ்ஷான நல்லெண்ணெய். இது ஒரு 3 லிட்டர் எடுத்துக்கணும். எண்ணெய்லாம் எடுத்துக்க வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவங்க கேட்கும் போது எண்ணெய் இல்லைன்னு சொல்லிட்டா நம்ம வந்துடலாம். எங்களையும் கேட்டாங்க, நான் இல்லைன்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேன். இது ஒரு 3 லிட்டர் எடுத்துகிட்டு வந்தேன். இது சாமிக்கு வைக்கிற ஒரு எண்ணெய் வந்து 1 லிட்டர், மொத்தம் 4 லிட்டரு. கோகோனட் ஆயில் வந்து 4.5 லிட்டர் எடுத்துகிட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாமல் கடலை எண்ணெய் ஒரு 5 லிட்டர் எடுத்துகிட்டு வந்தேன். மொத்தம் எண்ணெயே இவ்வளோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து சேமியா 2 பாக்கெட்டு. இது வரைக்கும் மேகிலாம் நாங்கள் எடுத்துகிட்டே வந்ததில்லை. இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கோம். அதாவது எடுத்துகிட்டு வந்தோம். மேகி இல்லை, இப்பி. எந்த நூடுல்ஸாக இருந்தால் நான் உள்ளே இந்த மசாலா நான் போட மாட்டேன். ஓன் மசாலா தான் போடுவேன். நம்ம ஊரில் ரேட்டு ரொம்ப கம்மியாக கிடச்சிது. ஞாபகம் இல்லை, டிமார்ட்டில் தான் எடுத்தோம். 70 rupees. 70 rupees. 70 rupees. ஃபுல் டேட் இருக்கா? அதெல்லாம் இருக்கு. ஆஃபரில் இங்கே வந்து ரேட் அதிகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நூடுல்ஸு. அதனால் இது ஒரு தடவை எடுத்து வந்துருக்கோம். இது வந்து அந்த காக்ரோச்சுக்கு போடுற ஜெல்லு. இங்கே வந்து அந்த ஜெல் வந்து விற்கிது, ரொம்ப காஸ்ட்லி இங்கே. நம்ம ஊரில் இது வந்து ரேட்டு கம்மியாக இருந்துச்சு இங்கே கம்பேர் பண்ணும்பொழுது. இது எவ்வளோ 200 போட்டிருக்கு. 200 எவ்வளோ? 169. 169. இதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வாங்கிட்டு வந்திருக்கு. இங்கே தான் ஃபுல்லாக காக்ரோச்சஸ் வரும்ல அப்பப்போ, அதனால். இது வந்து ஹேர் டை பேக்கு. இதுவும் இது ஒரு சேமியா. இது வந்து வரமிளகா. இதில் இருக்கிறது வந்து அந்த துணி துவைக்கிற சோப்பு. நான் எப்போவுமே ட்ரெஸ்ஸை வந்து அப்படியே வாஷிங் மிஷினில் போட மாட்டேன், ஏன்னா அழுக்கு அப்படியே இருக்கும், போகவே போகாது.
எப்பயும் ப்ரஷ் போட்டு தான் போடுவேன். அதனால் இதில் இருக்கிறதெல்லாம் துணி துவைக்கிற சோப்பு. அவ்வளோதான். நம்ம அடுத்த பெட்டி ஓப்பன் பண்ணலாம். இந்த பெட்டியில் அவ்வளோதான். இந்த பெட்டியாகவும் இருக்குது. வெயிட்டும் அதிகம். 30 கிலோக்கு மேலே, 31 கிலோ கரெக்டாக. எல்லா பாக்ஸ்லையும் 1 கிலோ அதிகமாக இருக்கும். இதில் தான் அந்த இந்த எண்ணெய் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன அவ்வளோதான். எண்ணெய் முடிஞ்சிச்சு. கல்லெண்ணெய் அதை எடுத்துட்டோம் நினைக்கிறேன். பெரிய லக்கேஜில் ஆல்ரெடி லக்கேஜில் எடுத்துட்டோம். அதை எடுத்து தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதை எடுத்து தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஆல்ரெடி பழைய பீனட் ஆயிலே இருக்குது. அது தெரியாமல் அதை புது பேக்கை ஓப்பன் பண்ணிட்டேன். இங்கே வாங்கினது இருக்குது. ஐயப்பா, இது வந்து ஸ்லிப்பரு. இது வெறும் பேரகான்து. அங்கே வீட்டுக்கு போட்டுக்காங்க. ஸ்லிப்பர் இல்லைன்னு பேரகான் அவுட்லெட் போடமா, வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. இது வெறும் 70 rupees தான். ஆஃபரில் இருந்தது, 70% ஆஃபரில். சரி, இங்கே வந்து வீட்டுக்கு போட வேணும்னு என் பையனுக்காக இது ஒன்று வாங்கணும். இது வந்து பி பேண்ட். இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டேன் மாய்ஸ்சரைசேஷன் கிரீம் பாப்பாவுக்கு. இது வந்து எள்ளு உருண்டை. இது ரெண்டுமே. இது வந்து கருப்பு கொண்டக்கடலை. இதெல்லாம் எங்கேயே கிடைக்கும். இது புளி. இது வந்து ஆரஞ்சு மிட்டாய். இதுவுமே புளி தான். இந்த பேக்கில் ஃபுல்லாக ப்ரௌன் சுகர் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா நான் ப்ரௌன் சுகர் தான் இங்கே யூஸ் பண்ணுறேன். இங்கே லூலுவோட ப்ரௌன் சுகர் வந்து 1 ரியால் நினைக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் கம்மி தான் இருந்துச்சு நம்ம ஊரில். இது ஃபுல்லாக ப்ரௌன் சுகர் தான். இதுவும் உளுந்து. ஃபஸ்ட்டு ட்ரையலுக்காக வாங்கினதை யூஸ் பண்ணவே இல்லைங்க. இதில் ஃபுல்லாக இட்லி அரிசி இருக்குது. இதில் ஃபுல்லாக இட்லி அரிசி தான். இது என்ன கொள்ளு. இதுக்குள்ளே கொள்ளு இருக்கு. எங்கள் வீட்டு பக்கத்தில் காட்டுக்காரங்க விற்பாங்க. அவங்கக்கிட்ட வாங்கி சுத்தம் பண்ணி வச்ச கொள்ளு. இது வந்து இட்லி அரிசி. இங்கே ஒரு சமயம் இட்லி அரிசிலாம் ரொம்ப கிடைக்காம இருந்தது. அதனால் வீட்டில் அங்கே இட்லி அரிசி இருந்தது. அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன். இது என் பொண்ணுக்கு எடுத்து போனேன். ஆன்டிபயோட்டிக் ரிட்டன் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுவும் இட்லி அரிசி தான். இது ஃபுல்லாகவும், இந்த பேக் ஃபுல்லாகவும் இட்லி அரிசி. இந்த சைடு ஓப்பன் பண்ணலாம். இந்த மாதிரி இருந்தால் ஹைட்டான பொருள் வைக்க முடியல. இந்த 2 பார்ட்டிஷனாக இருக்கிறதுனால. எத்தனை ஐயோ பொருள் கீழே கொட்டிடுச்சு. பேக் கிழிஞ்சி. இது ஒரு புளி 2.5 கிலோ இருக்கும். இது 1 கிலோ, இது 1 கிலோ, இது 1/2 kg இருக்கும். இதுவும் ப்ரௌன் சுகர் தான். ப்ரௌன் சுகர் தான் அந்த இதில் நிறையா இருக்கும். ஏன்னா லக்கேஜில் வாங்குறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. அதனால் இது வந்து சம்பா ரவை. இது வந்து இந்த மசாலா, சாம்பார் பொடி, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, கறி மசாலா, எல்லாமே. இதெல்லாமே நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்குவேன். அப்பப்போ எடுத்து ஓப்பன் பண்ணி போட்டுக்குவேன். இதெல்லாம் மசாலாங்க. இது வந்து பஜ்ஜி போண்டா மிக்ஸ். ஒரு 1/2 kg இருக்கும். இது மசாலா. இதுவும் வந்து சம்பா ரவை, கோதுமை ரவை. கோதுமை ரவை இல்லை, சம்பா ரவை. இதுக்குள்ள பாசி பருப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பாசி பருப்பு 1 கிலோ. அதுக்கு அடுத்து ஃபைனலாக இதில் வந்து முறுக்கு மாவு. முரளியோட அவங்க அம்மா வந்து முறுக்கு மாவாக கொடுத்தாங்க. இது அப்படியே ரெடிமேட் மாவு மாதிரி. இது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு நமக்கு வேணுங்கிறப்ப கொஞ்சம் எடுத்து எப்படி போடணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே போட்டுக்கலாம். அவ்வளோதான். 60 kg பார்சல். நிறைய பொருள் எடுத்து வச்சாச்சு. இந்த தடவை வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள், அப்புறம் அந்த பட்டை, லவங்கம், சோம்பு இந்த மாதிரி பொருளெல்லாம் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. ஏன்னா ஆல்ரெடி வீட்டில் இருந்ததுனால வேணும்னா பார்சல் அனுப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு வரல. அது இல்லாதனால தான் இந்த மாதிரி பொருள்லாம் சூஸ் பண்ணி எடுத்துருக்கோம். அதெல்லாம் இருந்தால் நம்ம நாங்கள் எடுத்துகிட்டு வர பொருள் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகும். இவ்வளோ சுகரில் எடுத்துகிட்டு வர மாட்டோம். ஒரு 2-3 பேக்கெட் எடுத்துகிட்டு வருவோம். அப்புறம் இந்த ரைஸ் எல்லாம், இட்லி ரைஸ்லாம் எப்பவுமே இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வர மாட்டோம். டோட்டலாக சேஞ்ச் ஆகும். அதெல்லாம் வீட்டில் இந்த தடவை எடுத்துகிட்டு வராதனால உள்ளே கொண்டு வர பொருள் இந்த தடவை கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.